சிவி சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சிவி சார், சிவி சார், சிவி சார், சிவி சார், சிவி சார், சிவி சார், சிபி சார், நான் எதுவுமே பிளான் பண்ணல சிபி சார். நான் சொல்றத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்களேன். ஏன் கேட்கணும்? ஏன் கேட்கணும்ன்ற? நீ சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டினதெல்லாம் போதும். நம்மளுக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒத்துக்கிறேன், இப்போ ஒத்துக்கிறேன். உன்ன ஜானு ஒண்ணு சும்மா அவ்வளவு பெரிய பொசிஷன்ல உட்கார வைக்கல. எல்லாமே திறமைதான். மொத்த குடும்பத்தை ஏமாத்த தெரிஞ்ச உனக்கு கம்பெனில பொறுப்புக்கு வர முடியாதானே? சிபி சார் ப்ளீஸ், நான் யாரையுமே ஏமாத்த நினைக்கல. என் நோக்கம் எப்பவுமே தப்பா இருந்ததும் இல்ல. இத பாரு தமிழ், பேசுனது பேசி என்ன டார்ச்சர் பண்ணாத. ஒரு செகண்ட் கூட என்னால உன்னை நம்ப முடியாது. நான் இப்ப நினைச்சா கூட நேர போய் ஜானு கிட்ட எல்லா உண்மையை சொல்லி பிரச்சனை பண்ண முடியும். உன்னை இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பவும் முடியும். ஆனா என்ன பண்றது? நான் எங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்காக மட்டும்தான் நான் பல்ல கடிச்சு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் சான்ஸ், உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் தரேன். உன் மனசுல கொஞ்சம் கூட துரோக சிந்தனை இல்லனா, யாரையும் ஏமாத்தணுங்கிற நோக்கம் இல்லனா, நீயே நேர போய் ஜானு கிட்ட நான் இன்னார்தான், இன்னாரோட பொண்ணுதான் போய் சொல்லு. அப்ப நம்புறேன் உன் மனசுல திட்டம் இல்ல, உனக்குள்ள கொஞ்சமாவது நல்லவ இருக்கான்னு நான் நம்புறேன். அது எப்படி சார் முடியும்? முடியாது, நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன்னா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எந்த தப்புமே பண்ணல. தப்பு பண்ணாம 25 வருஷம் தண்டனை அனுபவிச்சது போதும். செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. அவங்க மேல வீண் பழி விழுந்திருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் அந்த வீண் பழியை தொடச்சு அவங்களுக்கும் நடந்த தப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் நிரூபிப்பேன். சொல்லு, ஏன் அமைதியா இருக்க? சொல்ல வேண்டியதானே? நீதான் எல்லார்கிட்டையும் நான் உன்னை திட்டுறேன், கோவப்படுறேன்னு சிம்பதி கிரியேட் பண்ணிட்டு இருக்க. தயங்காம சொல்லு. தமிழ் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஜானு, தமிழ் அம்மு அத்தை. சிபி சார், இரு முழுசா சொல்லி முடிச்சிடுறேன். அந்த அம்மு அத்தைய தமிழ் வேலைக்கு சேர்த்தது, அப்புறம் பர்த்டே கூட்டிட்டு வந்தது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க நம்மளை சுத்தி எங்கேயுமே இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இத்தனை வருஷம் விலகி இருந்தவங்க எதுக்கு இப்ப நம்மளை தேடி வரணும்? அதுக்கு காரணமா இவ எதுக்கு இருக்கணும்? இவளுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் ஜானு கோவப்பட்டேன். என்னால எதையுமே மறக்க முடியல ஜானு. அவங்கள பார்த்தாலே எனக்கு பழசன ஞாபகத்துக்கு வருது. தமிழ், சிபி கோவப்பட்டதுல தப்பு இல்லை. அதுல ஒரு நியாயம் இருக்கு. அவளுக்கு நடந்த கல்யாணத்துல சிபி இழந்தது அதிகம். அதனாலதான் சிபியால எதையும் மறக்க முடியல. அவ விஷயமா இனிமே நீ சிபி கிட்ட எதுவும் பேசக்கூடாது. இத பத்தி இனிஷியேட் பண்ணாத. சிபி, தமிழ் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை. தமிழ் பாரபட்சம் பார்க்காம நல்லது செய்யணும்னு நினைக்கிறான். தமிழுக்கு நம்ம குடும்பத்துல நடந்தது, நம்ம பாதிக்கப்பட்டதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாதுல்ல. அதனாலதான் தமிழ் இப்படி இருக்கா. அவளுக்கு எல்லாம் புரியும். அது வரைக்கும் நீ தமிழை திட்டாத. உங்க 2 பேருக்குள்ள இதை பத்தி சண்டையே வரக்கூடாது. போங்க. தமிழ் வா. அடுத்ததான் திட்டான என்ன சொல்லு போ. தனியா ஃபில்டர் போட்டு காஃபி போட்டியாமா? ஆமா மாமா. என்ன காஃபி, என்ன டேஸ்ட்?
இப்பதான் பூஜை ரூம்ல இருந்த மின்னல் வேகத்துல காஃபி போட்டுட்ட. ஏற்கனவே ஃபில்டர் போட்டு வச்சிருந்தேன் மாமா. பாலை காய வச்சிருந்தேன். ரொம்ப ஸ்மார்ட் மணி. மாமா, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச பூரியும் கிழங்கும் பண்ண போறேன். ஜனமா, உங்களுக்கு பிடிச்ச வடையும் கார சட்னியும் செய்யறேன். ஓகே? அப்படியே நீங்க 2 பேரும் ஸ்வீட்டுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அப்படியே அதையும் பண்ணிடுவேன். என்னாச்சுமா, ஏன் இப்படி பாக்குறீங்க? இல்ல, நேத்து வரைக்கும் ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல உன்னை அடிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு கம்ப்ளீட் மருமகளாவும் உன்னை அடிச்சுக்க முடியாது போல இருக்கு. எல்லாத்துலயும் கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஸ்கோர் பண்ணிடுற தமிழ். குட். சரி சொல்லுங்க, ஸ்வீட் என்ன பண்ணலாம்? சிபிக்கு ரவா லட்டு பிடிக்கும். உனக்கு பண்ண தெரியுமா? தெரியலன்னா சொல்லு தமிழ், நான் வேணும்னா சொல்லித்தரேன். இல்லம்மா, நான் இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணதே இல்லை. ஆனா நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நான் செஞ்சிருவேன். சரி பண்ணு. சிபி, என்ன எதுக்கு வர சொன்ன? ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா தான் ஜானு. ஆக்சுவலி இவன் என் ஃப்ரெண்டு மனோ. இப்பதான் சார்ஜ் எடுத்திருக்கான். வணக்கம்மா. வணக்கம். சிபி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். மாப்ள, என்ன கேஸியா? என்ன கேஸா? இந்த வீட்டுல முடிக்காம இருக்க அந்த கேஸ் தான் மாமா. கம்ப்ளைண்ட் கொடுத்து தப்பிக்கிறவருக்கு தண்டனை வாங்கி தரணும்ல, அதுக்குதான். சிபி, யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போற? வேற யாருப்பா? உங்களை 20 வருஷமா கோமல படுக்க வச்சாரு மிஸ்டர் செல்வரத்னம், அவர் மேலதான். சிபி, அப்பா ப்ளீஸ், இந்த விஷயத்துல உங்க பேச்ச என்னால கேட்க முடியாதுப்பா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க அவரை நம்பலாம், ஏன்னா உங்களுக்கு நடந்தது எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அதே நம்பிக்கை எங்களுக்கும் வரணும்னு நினைக்கிறது தப்புப்பா. மனோ, சொல்லு சிபி. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அத்தையோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் செல்வரத்னம் எங்க அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்திருக்காரு. இப்போ அந்த ஆள் எங்க இருக்காருன்னு என்ன ஏதுன்னு எந்த தகவலும் இல்ல. அவர் மேல நான் இப்போ அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அந்த ஆள் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி சரியான தண்டனை வாங்கி தரணும்.